வணக்கம். மே 14ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்துன்னு பார்க்கும்போது நேற்று S&P 500 யூஎஸ்ஏல ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. நாஸ்டாக் கிரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பிறகு நிஃப்டி இந்த வீடியோ சேர தருணத்தில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 13ஆம் தேதி ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸ் BEML லிமிடெட், ட்ரூ கேப் ஃபினான்ஸ் மற்றும் D-Link இந்தியா லிமிடெட். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. USA இன்ஃப்ளேஷன் டேட்டா இந்த வாரம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஏப்ரல் மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் எதிர்பார்ப்பது 3.3%, மார்ச் மாதத்தில் 3% இருந்ததுன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஹிண்டால்கோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்திருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் நோவெலஸ். அவங்க யூஎஸ்ஏல அவங்களுடைய IPO வழியாக லிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதற்காக US செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் சில டாக்குமெண்ட்ஸை தாக்கல் செய்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்த IPO வழியாக ஹிண்டால்கோ $1.2 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. DLF குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 62% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை ₹919 கோடி. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹644 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹2135 கோடி. இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 5% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸை விற்பனை செய்வதற்கு முடிவெடுத்திருக்காங்களாம். வார்பர்க் பின்கர்ஸ் தான் வாங்குறாங்க. ₹4630 கோடி இந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கேப்டன் பைப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹2026 லட்சம். இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹90 லட்சம். இயர் ஆன் இயர் 4.2% விழுந்திருக்கு. ஜெயபாரத் மாருதி லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 70 பைசா. வேதாந்தா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், மே 16ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. FPO ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அல்லது ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். UPL தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. ₹4200 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. இந்த ரைட்ஸ் இஷ்யூ இந்த நிதியாண்டுடைய Q2 அல்லது Q3ல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க UPL. சானோஃபி இந்தியா லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18ல இருந்து. நெட் ப்ராஃபிட் ₹136 கோடி. இயர் ஆன் இயர் 77% விழுந்திருக்கு. ரெவென்யூ ₹732 கோடி. இயர் ஆன் இயர் 74% விழுந்திருக்கு. HDFC செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்திருக்கிற கால அளவு 3-4 வாரங்கள். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 1112, 1170, 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மைத்தான் அலாய்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 1297, 1350, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1145. ரெலிகார் என்டர்பிரைசஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 234, 245, ஸ்டாப் லாஸ் 208, 12% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாம்பே பர்மா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.20 பைசா. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுடைய AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிரான்ஸ்ல அமைக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீலுக்கு சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு நினைக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹800. நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 14% கீழே போகும்னு சொல்லியிருக்காங்க சிட்டி. நுவாமா என்ன சொல்லியிருக்காங்க, ஜிண்டால் ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹1185. நேற்று க்ளோசிங்ல இருந்து 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நெல்காஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 40 பைசா. கன்சாலிடேட்டட் டோட்டல் ரெவன்யூ ₹299 கோடி. இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹5 கோடி. இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு.
வருண் பீவரேஜஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க? ஓவர் வெயிட் ரேட்டிங். வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்துறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1701. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் வருண் பீவரேஜஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1720. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து 16% மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.20. ஜொமேட்டோக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 235. நேற்று க்ளோசிங்லேருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மேரிகோக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹675. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நம்ம காலையில் 10:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஜொமேட்டோ இன்ட்ராடேல 6% விழுந்தது. ஜிண்டால் ஸ்டீல் 4% அதிகரித்தது. DLF 2% அதிகரித்தது. சானோஃபி இந்தியா 3% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. நெல்காஸ்ட் 2% விழுந்தது. கரூர் வைசியா பேங்க் 3% இன்ட்ராடேல அதிகரித்தது. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா 4% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. வருண் பீவரேஜஸ் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.